மாணவ மாணவிய செல்வங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அஸ்வின். 12th ஃபிசிக்ஸ் எக்ஸாமினேஷனுக்கான இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் தான் இப்போ எல்லா சாப்டர்ஸ்லையுமே நம்ம பார்க்க போகிறோம். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தீங்கன்னா நம்ம டிக் பண்ணுற கொஷின் நம்பரை ஃபாலோ பண்ணி நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. சரியா? சரி, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் லெசனுக்கான இம்பார்ட்டன்ட் 2 and 3 மார்க்ஸ் இப்போ பார்த்துடலாம். கூலும்ஸ்லா, அதுக்கு அடுத்தது வந்துட்டு எலக்ட்ரிக் ஃபீல்டு, அதுக்கப்புறம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ்னால் என்ன, 8th கொஷின் எலக்ட்ரிக் டைபோல், எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல், அதே மாதிரி ஈக்குவ பொட்டன்ஷியல் சர்ஃபேஸ் அதோட ப்ராப்பர்ட்டிஸ், அப்புறம் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி அண்ட் ரிலேஷன் பிட்வீன் எலக்ட்ரிக் ஃபீல்டு அண்ட் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல், எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ், எலக்ட்ரோஸ்டாட்டிக் எனர்ஜி டென்சிட்டி. அடுத்தது 17 to 21 எல்லாமே நமக்கு வந்து இம்பார்ட்டன்ட் தான். சரியா? ஏற்கனவே இந்த லெசனில் இருக்கக்கூடிய மேக்ஸிமம் கொஷின் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க. இருந்தாலும் இங்கே இருக்கிற எல்லாமே நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஏன்னா நம்ம கண்டிப்பாக ஃபஸ்ட் லெசன் வந்து ஏற்கனவே ஹோட்டலிக்கில் அட்டன் பண்ணியிருப்போங்கிறனால தான் கொஞ்சம் அதிகமாகவே நான் சேர்த்து கொடுத்துருக்கேன். கம்மிங் டு 5 மார்க்ஸ், பேசிக்காக ஆக்சியல் லைன் அண்ட் ஈக்குவட்டோரியல் பிளேன் பார்த்துருங்க. அடுத்தது இன்ஃபைனைட்லி லாங் சார்ஜ்டு ஒயர் பார்த்துருங்க. வேண்டிகிராஃப் ஜென்ரேட்டர் பார்த்துருங்க. இது மூணு முதல்ல நல்லா தரவாக முடிச்சுட்டு அதுக்கப்புறமா 5th to 9th வந்து பாருங்கள். அப்புறம் 12 and 13 வந்து பார்த்திங்கன்னா பார்த்துருங்க. சரியா? இதை மட்டும் நல்லா தரவாக இருந்தீங்கனாலே கண்டிப்பாக உங்களால் ஆன்சர் பண்ணிட முடியும். ஆல்சோ 20th கொஷின் ரொம்ப ஈஸி தான். ஸோ அதையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைம் பார்த்துருங்க. சரியா? ஃபைன் ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்து நம்ம செகண்ட் யூனிட் போகலாம். ப்ராப்ளம்ஸ் எல்லாமே தனியாக நான் இன்னொரு வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கம்மிங் டு செகண்ட் யூனிட், ரொம்பவே ஒரு ஈஸியான யூனிட்னு சொல்லலாம். இந்த ஃபஸ்ட்டு 4 யூனிட்டில் செகண்ட் யூனிட் ஓரளவு நல்லா ஈஸியாக இருக்கும். ஆஸ் வெல் அஸ் நமக்கு எல்லாமே வந்து பேசிக்காக புரிஞ்சுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 2 மார்க் அண்ட் 3 மார்க்கில் செகண்ட் கொஷின் வந்து பார்த்துருங்க. அடுத்தது மைக்ரோஸ்கோபிக் அண்ட் மேக்ரோஸ்கோபிக் ஃபார்ம் ஆஃப் ஓம்ஸ் லா, 4th 5th கொஷினு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டி, டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ், இதெல்லாம் பார்த்துருங்க. அடுத்தது வந்துட்டு P = VIக்கான எக்ஸ்பிரஷன் டெரிவேஷன், 11th கொஷின் பார்த்துருங்க. அப்புறம் 13, 14 கிர்ச்சாஃப் வோல்டேஜ் கரண்ட் ரூல் பார்த்துருங்க. பொட்டன்ஷியோமீட்டர் பிரின்சிபல் பார்த்துருங்க. 17th ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங், சீபெக், தாம்சன், பெல்டியர், அந்த 3 பேரோட எஃபெக்ட் வந்து ஒரு டைம் பார்த்துருங்க. சரியா? 18, 19, 20. ஸோ இதெல்லாம் வந்து 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்கில் இம்பார்ட்டன்ட். 5 மார்க்கில் வந்துட்டு 2 மார்க் 3 மார்க்கில் இம்பார்ட்டன்ட். 5 மார்க்கில் வந்துட்டு பார்த்திங்கன்னா 8 கொஷின்ஸ் தான் இருக்குது. டாப்பர்ஸ் முடிஞ்சளவு எல்லா கொஷினும் பார்க்குறது கொஞ்சம் நல்லது. சரியா? ஃபஸ்ட்டு 2 தவிர மற்ற எல்லாத்தையும் கூட பார்க்க ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா 3, 4, 5, 6 இதை மட்டும் பாருங்கள். சரியா? 3, 4, 5, 6 வீட் ஸ்டோன் பிரிட்ஜ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கொஷின் தான். 7, 8மே நமக்கு ஓரளவு இம்பார்ட்டன்ட் தான். பட் ஸ்டில் ஸ்லோ லேர்னர்ஸாக இருக்கும் பொழுது நீங்கள் 3, 4, 5, 6 மட்டும் பார்த்தா போதும். ஓவரால் இந்த லெசனில் ஃபஸ்ட்டு அந்த 2 5 மார்க்கை தவிர மற்ற எல்லாமே நமக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான கொஷின்ஸ் தான். அடிக்கடி இதிலிருந்து கண்டிப்பாக ஒரு கொஷினாவது 5 மார்க் இங்கேருந்து டெஃபினட்டாக வந்துடும். அதனால தான். கம்மிங் டு தேர்ட் லெசன் 2 மார்க் அண்ட் 3 மார்க்ஸில் கூலும்ஸ் இன்வர்ஸ் லா, 4th கொஷின், மேக்னெட்டிக் சசப்டிபிலிட்டி, பயோசாவர்ட்ஸ் லா, அதுக்கப்புறம் ஆம்பியர் சர்க்யூட்டல் லா, டயா, பேரா அண்ட் ஃபெரோ மேக்னட்டிசமோட கம்பேரிசன் அஸ் வெல் அஸ் அதோட ப்ராப்பர்ட்டிஸும் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துருங்க. இதுக்கும் 18th கொஷினு. அதுக்கப்புறம் வந்துட்டு டிஃபைன் ஆம்பியர். இதுக்கு அடுத்ததாக ஹவ் இஸ் அ கால்வனோமீட்டர் கன்வெர்டட் இன்டு அன் அம்மீட்டர் அண்ட் வோல்ட் மீட்டர், இந்த கொஷின்ஸ் எல்லாம் பார்த்துருங்க. இதை தாண்டி உங்களுக்கு படிக்கணும்னு தோணுச்சுன்னா ஃபஸ்ட்டு 3 கொஷினை கொஞ்சம் தரவாக பார்த்துருங்க. ஏன்னா டெஃபினேஷன் சம்டைம்ஸ் கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி ஃப்ளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல், இதை பார்த்துருங்க. அதை தவிர வேறு எதுவும் பெருசாக படிக்க வேண்டாம், தேவையில்லை. அடுத்ததாக லாங் ஆன்சர் கொஷின்ஸ் 5 மார்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் கொஷினு, தேர்ட் பயோசாவர்ட் லா, 4th வந்து பார்த்திங்கன்னா டார்க் எக்ஸ்பீரியன்ஸ் பை மேக்னெட்டிக் நீடில், 5th வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் அ பாயிண்ட் அந்த ஆக்சியல் லைன் ஆஃப் மேக்னெட்டு, ஈக்குவட்டோரியல் லைன், இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஷின்ஸ். 7th வந்து பார்த்திங்கன்னா யூஸிங் ஆம்பியர் சர்க்யூட் லா, இதுவும் இம்பார்ட்டண்ட்டு. சைக்ளோட்ரான், அதுக்கப்புறமா 2 parallel கரண்ட் கேரியிங் கண்டக்டர்ஸ்க்கு அந்த 2த்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸ்க்கான எக்ஸ்ப்ரெஷன். இதுக்கப்புறம் நமக்கு கரண்ட் கேரியிங் கண்டக்டர் என்ன, மேக்னெட்டிக் ஃபீல்டு ஃபோர்ஸ்க்கான எக்ஸ்ப்ரெஷன், மூவிங் காயில், கேல்வனோமீட்டர், இந்த கொஷின்ஸ் எல்லாம் நல்லா பார்த்துருங்க. கம்மிங் டு 4th யூனிட் நம்ம 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ் பார்த்துடலாம். செகண்ட், தேர்ட், 4th கொஷின் ஃபேரடேஸ் லா, லென்சஸ் லா, ஃப்ளெமிங்ஸ் ரைட் ஹேண்ட் ரூல், இதெல்லாம் பார்த்துருங்க. ஸோ போன இதிலே ஃப்ளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் இருக்கும், அதுவுமே பார்த்துருங்க ஒரு டைம். அடுத்த 6th ஒன் வந்து பார்த்திங்கன்னா இஎம்எஃப் ப்ரொடியூஸ் பண்ணுற இன்டியூஸ் ஆகிற அந்த வேஸ் இருக்குது. அதுக்கப்புறம் 11th வந்து மியூச்சுவல் இண்டக்ஷன் என்ன, 12th வந்து ஏசி ஜென்ரேட்டரோட பிரின்சிபல், அப்புறம் ஸ்டெப் அப் அண்ட் ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர்ஸோட டெஃபினேஷன், ஆவரேஜ் வேல்யூ ஆஃப் அன் ஆல்டர்னேட்டிங் கரண்ட், ஃபேசர்ஸ், எலக்ட்ரிக்கல் ரெசனன்ஸ், ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி, இந்த 17 to 23 எல்லாமே நமக்கு இம்பார்ட்டன்ட். Q ஃபேக்டர், வேட்டல்ஸ் கரண்ட்,
டெஃபினேஷன் ஆஃப் பவர் ஃபேக்டர், எல்சி ஆசிலேஷன்ஸ் இது எல்லாமே பார்த்துருங்க. கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் தான் எல்லாமே. அதனால தான் கொஞ்சம் முடிஞ்சளவு நம்ம வந்து கொஷின்ஸை இக்னோர் பண்ண தான் பார்க்குறோம். இருந்தாலும் இதை இக்னோர் பண்ணிடலாமா, ஏன்னா ஒரு டைம் கேட்டிருக்காங்க ஒரு பப்ளிக்கில் இல்லை ஹாஃப் இயர்லியில் இல்லை ரிவிஷனில் அப்படின்ற பொழுது நம்ம வந்து அதை எடுத்து தான் சொல்லணும். இவ்வளோ கொஷின்ஸ் வந்து கொடுத்துருந்தாலும் எல்லாமே இம்பார்ட்டன்ட்ங்கிறனால தான் நம்ம கொடுக்குறோம். ஏன்னா மோர் தென் 85 அந்த ரேஞ்ச் வாங்கணும், 80க்கு மேலே வாங்கணுன்றப்போ நீங்கள் வந்து இவ்வளோ படித்து தான் ஆகணும் இல்லையா. முடிஞ்சளவு அதுலேயும் நம்ம வந்து ஃபில்டர் பண்ணி தான் கொஷின்ஸ் வந்து குறைச்சி கொடுக்குறோம் பாருங்கள். அடுத்து நம்ம 5 மார்க் கொஷின்ஸை பொறுத்தளவில் மோஷனல் இஎம்எஃப் ஃப்ரம் லாரன்ஸ் ஃபோர்ஸ்க்கான எக்ஸ்பிரஷன் பார்த்துருங்க. இதுக்கப்புறம் வந்துட்டு மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் பிட்வீன் பேர் ஆஃப் காயில்ஸ் இஸ் சேம் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணணும். M12 is equal to M21 அந்த எக்ஸ்பிரஷன் இதை ப்ரூவ் பண்ணணும். அடுத்தது வந்துட்டு how will you induce an EMF by changing the area enclosed by the coil, 10th question. அடுத்து 11th one வந்து show mathematically that the rotation of a coil in a magnetic field over one rotation induces an alternating EMF of one cycle. அப்புறம் 13th question வந்து சிங்கிள் ஃபேஸ் ஏசி ஜென்ரேட்டரோட ஒர்க்கிங் அப்புறம் டயக்ராம். இப்போ கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டெஃபினேஷன் எழுதி ஒர்க்கிங் எழுதி டயக்ராம் வந்து கரெக்டாக நீங்கள் வரைஞ்சி அந்த பார்ட்ஸை கரெக்டாக மார்க் பண்ணணும். ஸோ நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்ஸை கரெக்டாக மார்க் பண்ணதுனால ஒன் மார்க் கிட்டத்தட்ட லூஸ் பண்ண சான்சஸ் இருக்குது. அதனால தான். அண்ட் கமிங் டு 15th கொஷின், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கொஷின் இது, டிரான்ஸ்ஃபார்மர் கொஷின். தயவு செஞ்சு இது விட்டுறாதீங்க, நல்லா லேர்ன் பண்ணிடுங்க. இதுக்கப்புறம் அட்வான்டேஜ் ஆஃப் ஏசி இன் லாங் டிஸ்டன்ஸ் பவர் டிரான்ஸ்மிஷன் வித் அன் illustration. Obtain an expression for an average power of AC over a cycle, discuss its special cases. ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பார்த்துருங்க. முக்கியமாக டிரான்ஸ்ஃபார்மரை விட்டுறாதீங்க சரியா. 5th லெசன் ஓரளவு ஒரு சின்ன லெசன் தான். மொதல் 2 கொஷின் முடிஞ்சால் பாருங்கள். அடுத்தது 3rd and 4th கொஷின் பார்த்துருங்க. அண்ட் 6th and 7th கொஷின் வந்து 2 marks and 3 marksல நல்லா பார்த்துருங்க சரியா. கமிங் டு லாங் ஆன்சர் கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் இன் இன்டெக்ரல் ஃபார்ம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் பார்த்துருங்க. அடுத்தது மேக்ஸ்வெல்ஸ் மாடிஃபிகேஷன் ஆஃப் ஆம்பியர் சர்க்யூட் எல்லாம் அதுவும் இம்பார்ட்டன்ட் பார்த்துருங்க. அடுத்தது டைப்ஸ் ஆஃப் எமிஷன் ஸ்பெக்ட்ரம் அண்ட் டைப்ஸ் ஆஃப் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம் இது கேட்டிருக்காங்க பப்ளிக்லாம். ஸோ அதனால தான் இந்த 4 கொஷின்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு 5th யூனிட்டில் இம்பார்ட்டன்ட் இருக்குது. கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி பார்த்துருங்க, எந்த யூனிட்டையும் விட்டுற வேண்டாம். அப்படி ஒரு யூனிட் விடுறதா இருந்தால் நீங்கள் இம்பார்ட்டன்ட் மட்டும் படிச்சிருங்க. அப்போ தான் நம்மளால் மோர் தென் 90, 85 மேலே வாங்க முடியும். அதுக்காக தான் நான் இவ்வளோ தூரம் எடுத்து சொல்கிறேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்து நம்ம செகண்ட் வால்யூம் போயிடலாம். 6th லெசன் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு லெசன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு கொஷின்ஸை வந்து நான் இன்க்ளூட் பண்ண தான் பார்த்துருக்கேன் சரியா. ஃபர்ஸ்ட் வந்து 2 marks and 3 marksல ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் டியூ டு ரிஃப்ளெக்ஷன், ரிலேஷன் பிட்வீன் எஃப் அண்ட் ஆர் ஃபார் அ ஸ்பெரிக்கல் மிரர். அதுக்கப்புறம் ஆப்டிக்கல் பாத் அதோட ஈக்குவேஷன், ஆல்சோ ஸ்னெல்ஸ் லாவும் பார்த்துருங்க, லா ஆஃப் ரிஃப்ராக்ஷனும் நம்ம சொல்லுவோம் அதை. தென் வந்துட்டு obtain the equation for apparent depth, why do stars twinkle, what are critical angle and total internal reflection. அதுக்கப்புறமா glittering of diamond அதுக்கான ரீசன் என்ன, mirage and looming, Snell's window. அதுக்கப்புறம் பவர் ஆஃப் லென்ஸ், ஆங்கிள் ஆஃப் மினிமம் டீவியேஷன், ரெயின்போஸ் வந்து எப்படி உருவாகுது, ஏன் ஸ்கை வந்து ப்ளூ கலரில் அப்பியர் ஆகுது, 27 பார்த்துருக்கேன் ரேலைஸ் ஸ்கேட்ரிங். அடுத்தது ரெட்டிஷ் அப்பியரன்ஸ் ஆஃப் ஸ்கை டியூரிங் சன்செட் அண்ட் சன்ரைஸ், வை டூ க்ளவுட்ஸ் அப்பியர் ஒயிட். இதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும், ஏன்னா பேசிக்காக உங்களுக்கு க்ரியேட்டிவ் கொஷின் ஃபார்மேட்டில் இருக்குல்ல, ஹையர் ஆர்டர் திங்கிங் ஸ்கில்ஸ் எனேபிள் பண்ணுது. ஸோ அதனால் ஈஸியாகவும் இருக்கும் உங்களுக்கும். க்ரியேட்டிவ் கொஷின்ஸ் வந்து இதை பேஸ் பண்ணி வரதை நீங்கள் அட்டன் பண்ண முடியும். ஃபைன். லாங் ஆன்சர் கொஷின்ஸ் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு லெசன். கண்டிப்பாக 1 or 2 5 marks வந்து இந்த லெசன்லேருந்தே வந்துடும். அதனால தான் இவ்வளோ இன்க்ளூட் பண்ண வேண்டியதாக இருக்குது. எல்லாமே கொஞ்சம் ரிலேட்டடாக தான் இருக்கும். கொஞ்சம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், டெஃபினட்டாக இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஃபஸ்ட் வால்யூம் கூட இங்கே கொஞ்சம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக இது ஈஸியாக புரிஞ்சிடும். அதனால தான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து மிரர் ஈக்குவேஷன், அதுக்கப்புறம் ஃபிசியோஸ் மெத்தட் இருக்குது, ஸ்னெல்ஸ் விண்டோ, ஈக்குவேஷன் ஃபார் அக்செப்டன்ஸ் ஆங்கிள் அண்ட் நியூமெரிக்கல் அபெர்ச்சர் ஆஃப் ஆப்டிக்கல் ஃபைபர். அதுக்கப்புறமா ரிஃப்ராக்ஷன் அட் சிங்கிள் ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ், லென்ஸ் மேக்கரோட ஃபார்முலா. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த 7 இந்த ஃபஸ்ட்டு ஃபிசியோஸ் மெத்தட் இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். லென்ஸ் மேக்கர் ஃபார்முலா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அடிக்கடி வருது, அதையும் பார்த்துருங்க. ஈக்குவேஷன் ஃபார் ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் ப்ரொடியூஸ் பை எ ப்ரிசம் அண்ட் தஸ் obtain the equation for refractive index of material of prism. இந்த கொஷின்ஸ் எல்லாமே வந்து பார்த்துருங்க சரியா. கான்செப்சுவல் கொஷின்ஸும் இந்த லெசனில் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் பார்க்க ட்ரை பண்ணுங்கள், ஏன்னா அடிக்கடி நமக்கு கேட்குறாங்க. 7th யூனிட்டோட இம்பார்ட்டன்ட் 2 marks and 3 marks ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். முதல் 2 கொஷின் பார்த்துருங்க. அடுத்தது 5th கொஷின் வேவ் ஃப்ரண்ட், ஹியூஜன்ஸ் பிரின்சிபல் பார்த்துருங்க. அப்புறம் obtain the relation between phase difference and path difference. and 15th கொஷின் bandwidth of interference pattern. 17th வந்து Fresnel and Fraunhofer diffraction, இது ரெண்டுத்துக்கு உண்டான அந்த டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்துருங்க. அதே மாதிரி
ஃப்ரெஸ்னல் டிஸ்டன்ஸும் பார்த்துருங்க 19th. அண்ட் 20th வந்து இன்டர்ஃபரன்ஸ் அண்ட் டிஃப்ராக்ஷன், அடுத்து டிஃப்ராக்ஷன் கிரேட்டிங், ரேலெக்ஸ் கிரைட்டீரியான், அண்ட் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ரெசல்யூஷன் அண்ட் மேக்னிஃபிகேஷன், போலரைசேஷன், polarized and unpolarized light kind of difference. Then what are plane polarized, unpolarized and partially polarized light வந்து பார்த்துருங்க. அப்புறம் மேலூஸ்லாம் பார்த்துருங்க, ப்ரூஸ்டர்ஸ்லாம் பார்த்துருங்க, நிக்கோல்ஸ் ப்ரிசம் இன்னும் இருக்குது. சரி, ஓகே, நீங்கள் வந்துட்டு இது வரைக்குமே ரொம்ப கொடுத்தாச்சு. பிகாஸ் நீங்கள் ஃபர்ஸ்ட் வால்யூமே இப்போ தரவு பண்ணணும். அதுதான் ஹாஃப் இயர்லியோட ஸ்ட்ராட்டஜியே. அதனால் முடிஞ்ச அளவுக்கு 8 to 11 அந்த சாப்டர்ஸ், 7 to 11 அந்த சாப்டர்ஸில் கொஷின்ஸை குறைக்கிறதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா பார்க்கணும். ஃபர்ஸ்ட் வால்யூம் அப்புறம் அந்த 6th லெசனை நல்லா தரவு பண்ணிக்கோங்க. இப்போது ஹாஃப் இயர்லியில் ரிவிஷன் எக்ஸாமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 7 to 11 சாப்டர்ஸை நல்லா தரவு பண்ணிக்கிறது தான் பெஸ்ட்டான ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும். அப்போ தான் பப்ளிக்கில் நம்ம நல்லா ஃபோக்கஸ் பண்ண முடியும். இப்போயே உட்காந்து எல்லாமே நம்ம 7 to 11 படிக்க முடியாது. ஏன்னா மிட் டேர்மில் மட்டும்தான் நீங்கள் இப்போ லாஸ்ட்டாக எழுதியிருக்கீங்க. அப்புறம் டைரெக்டாக ஹாஃப் இயர்லி தான், அதுவும் அவசரமாக நடத்தியிருப்பாங்க வேறு. ஸோ அதனால் கொஞ்சம் மினிமமாகவே நான் கொடுக்குறேன். சரியா? அடுத்தது இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இப்போதைக்கு வேண்டாம், நம்ம அப்புறமா அது வந்து பார்த்திங்கன்னா பார்த்துக்கலாம். லாங் ஆன்சர் கொஷின் 5 மார்க்ஸில் வந்து யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்டல் செட்டப், இது இம்பார்ட்டண்ட்டான கொஷின். அடுத்து பேண்ட்வித் இன் யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட், இதிலேருந்து கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொஷின் வரதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. அடுத்து டிஃப்ராக்ஷன் அட் சிங்கிள் ஸ்லிட் அண்ட் obtain the condition for nth minimum. அதுக்கப்புறமா சிம்பிள் மைக்ரோஸ்கோப் அண்ட் obtain the equations for magnification for நியர் பாயிண்ட் ஃபோக்கஸிங் அண்ட் நார்மல் ஃபோக்கஸிங். அப்புறம் காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப். ஸோ மைக்ரோஸ்கோப்புமே வந்து பார்த்திங்கன்னா இதிலிருந்தும் கேட்குறதுக்கு ஒன்று, அது இல்லைன்னா இது, அதான் மோஸ்ட்லி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வருது. இங்கே பவர் ஆஃப் மைக்ரோஸ்கோப்கான ஈக்குவேஷன், அஸ்ட்ரானமிக்கல் டெலிஸ்கோப். ஸோ இந்த கொஷின்ஸ் இல்லைன்னா அது. சரியா? அப்படி தான் மோஸ்ட்லி வரும். இருந்தாலும் நீங்கள் வந்து இந்த 6 கொஷின் தான் ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் இந்த யூனிட்டில். அதனால் இதை ஃபஸ்ட்டு நல்லா நீங்கள் தரவாக பார்த்துருங்க. சரியா? எஸ், ஆல்சோ nth மினிமமும் நீங்கள் பார்க்கணும். சம்டைம்ஸ் அதுவுமே நமக்கு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த 7 கொஷினை ஃபஸ்ட்டு நல்லா தரவாக பார்த்துக்கோங்க. பப்ளிக்கு நம்ம இன்னும் பப்ளிக் அஸ் வெல் அஸ் வரக்கூடிய ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் ரிவிஷனில் இன்னும் நம்ம நிறையா கொஷின்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கலாம். சரியா? 8th லெசனில் ஃபர்ஸ்ட் நம்ம 2 marks and 3 marksல டிஃபைன் ஒர்க் ஃபங்க்ஷன் ஆஃப் அ மெட்டல், கிவ் இட்ஸ் யூனிட். அப்புறம் 3rd கொஷின் வாட் இஸ் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். 6th கொஷின் வந்துட்டு ஹவ் வில் யூ டிஃபைன் த்ரெஷ்ஹோல்ட் ஃப்ரீக்வன்சி. 7th கொஷின் ஃபோட்டோ செல்ஸும் அதோட டைப்ஸ். அண்ட் 9th கொஷின் வந்து டி ப்ராக்லி ஹைபோதசிஸ். 10th வந்துட்டு பார்த்திங்கன்னா ஹையர் ஆர்டர் திங்கிங் ஸ்கில் கொஷின் தான். வை வி டோ நாட் சி த வேவ் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அ பேஸ்பால். 11th கொஷின் இதுவும் கிட்டத்தட்ட ஒரு ஹையர் ஆர்டர் திங்கிங் தான், ஜஸ்டிஃபை கேட்டிருக்காங்க. அண்ட் ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் என்ன இன்னும் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா 12 and 13 பாருங்கள். அடுத்தது சர்ஃபேஸ் பேரியர், அப்புறம் 16, 17 லைட்டாக பார்த்துருங்க. சரியா? பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா சொல்கிறேன், இல்லைன்னா வேண்டாம் இப்போதைக்கு. அடுத்து லாங் ஆன்சர் கொஷின்ஸ் அப்படின்னு நமக்கு வரப்போ 5th லாஸ் ஆஃப் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் பார்த்துருங்க. அடுத்தது 8th கொஷின் ஐன்ஸ்டீன்ஸ் ஃபோட்டோ எலக்ட்ரிக் ஈக்குவேஷன். தென் ஃபோட்டோமிஷியஸ் எல்லாம் பார்த்துருங்க. சரியா? 11th வந்து பார்த்திங்கன்னா டி ப்ராக்லி வேவ் லென்த் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அண்ட் பிரின்சிபல் ஆஃப் ஒர்க்கிங் ஆஃப் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப், டேவிஷன் ஜெர்மர் எக்ஸ்பெரிமெண்ட்டு. அதுக்கப்புறம் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஃபோட்டான், அது கூட இப்போதைக்கு வேண்டான்னு விட்டுங்களேன். கேரக்டரிஸ்டிக்ஸ் எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ரா. சரியா? ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு பார்த்துருங்க. 9th லெசனில் 2 mark and 3 marksல வாட் ஆர் கேத்தோட் ரேஸ், முடிஞ்சால் ப்ராப்பர்ட்டிஸும் ஒரு டைம் பார்த்துருங்க. அடுத்தது எக்ஸைட்டேஷன் எனர்ஜி. அதுக்கப்புறமா வாட் இஸ் டிஸ்டன்ஸ் ஆஃப் க்ளோசஸ்ட் அப்ரோச். தென் கால்குலேட் த எனர்ஜி ஈக்குவலண்ட் ஆஃப் 1 atomic mass unit. அண்ட் தென் வாட் இஸ் மென்ட் பை ரேடியோ ஆக்டிவிட்டி. அதுக்கப்புறம் வாட் இஸ் ஹாஃப் லைஃப் ஆஃப் அ ரேடியோ ஆக்டிவ் நியூக்ளியஸ், கிவ் த எக்ஸ்பிரஷன் அண்ட் டிஃபைன் கியூரி. அண்ட் 25th பாருங்கள். சரியா? இன்னும் நிறையா இருக்குது, பட் இப்போதைக்கு நம்ம இதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணால் போதும். அண்ட் கமிங் டு லாங் ஆன்சர் கொஷின், இந்த லெசன் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட், அதனால தான் முடிஞ்சளவு மார்க் பண்ணியிருக்கேன். ஜே தாம்சனோட எக்ஸ்பெரிமெண்ட், அதே மாதிரி மில்லிகன்ஸ் ஆயில் ட்ராப் எக்ஸ்பெரிமெண்ட், அதுக்கப்புறம் எனர்ஜி எக்ஸ்பிரஷன் ஃபார் அன் எலக்ட்ரான் இந்த ஹைட்ரஜன் atom using Bohr atom model. அடுத்தது ஸ்பெக்ட்ரல் சீரிஸ் ஆஃப் ஹைட்ரஜன் atom, வேரியேஷன் ஆஃப் ஆவரேஜ் பைண்டிங் எனர்ஜி வித் த மாஸ் நம்பர் யூசிங் கிராஃப் அண்ட் டிஸ்கஸ் அபவுட் இட்ஸ் ஃபீச்சர்ஸ். இதெல்லாம் நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். சரியா? 7 and 8. அதே மாதிரி லா ஆஃப் ரேடியோ ஆக்டிவிட்டி அண்ட் ஒர்க்கிங் ஆஃப் நியூக்ளியர் ரியாக்டர் பிளாக் டயக்ராம். சரியா? ஃபிஷன் ஃபியூஷன் இதெல்லாம் நம்ம அப்புறமா வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம ரிவிஷனுக்கு பார்த்துக்கலாம். அது அப்போ நம்ம இம்பார்ட்டன்ட் கொஷின் வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்து போடலாம். பட் இப்போதைக்கு இதில் நீங்கள் பேசிக்கில் ஸ்ட்ராங்காக இருங்க, ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டில் ஸ்ட்ராங்காக இருங்க. கம்மிங் டு 10th லெசன் 2 marks and 3 marksல ஃபர்ஸ்ட் கொஷின் ஃபார்பிடன் எனர்ஜி கேப், செகண்டும் முடிஞ்சா பார்த்துருங்க. அடுத்தது டோப்பிங் and distinguish between intrinsic and extrinsic semiconductors, input and output waveforms oda full rectifier oda அந்த diagram. அதுக்கப்புறம் distinguish between avalanche breakdown and Zener breakdown. அடுத்தது need for feedback circuit and transistor oscillator.
டிஃப்யூஷன் கரண்ட் அக்ராஸ் பிஎன் ஜங்ஷன் பற்றி ஷார்ட் நோட் ஒன்று, அப்புறம் பயாசிங், அப்புறம் அதோட டைப்ஸ். 15th ஒன்று ஒரு ஹையர் ஆர்டர் திங்கிங் கொஷின்ஸ். 15, 16 ரொம்ப ஈஸி தான் ஆன்சரு. அடுத்த டிஃபைன் பேரியர் பொட்டன்ஷியல், வாட் இஸ் ரெக்டிஃபிகேஷன், சோலார் செல்ஸோட பிரின்சிபல்ஸ், அதுக்கப்புறமா பேண்ட்வித் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம், ஸ்கிப் டிஸ்டன்ஸ்னால் என்ன, சென்டர் ஃப்ரீக்வன்சி ஆர் ரெஸ்டிங் ஃப்ரீக்வன்சி இன் ஃப்ரீக்வன்சி மாடுலேஷன். இது ஒரு ஹையர் ஆர்டர் கொஷின் 29. ஓகேவா. அடுத்து லாங் ஆன்சர்ஸை பொறுத்தளவில் ஹாஃப் வேவ் ரெக்டிஃபையர் அண்ட் ஃபுல் வேவ் ரெக்டிஃபையர் கண்டிப்பாக கொஷின் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது இதில் இருந்து ஒன்று. சரியா. ஸோ அதனால் ஹாஃப் வேவ் அண்ட் ஃபுல் வேவ் நீட்டாக பார்த்துருங்க. முடிஞ்சால் எல்இடி பாருங்கள். சரியா. இதுக்கு அடுத்தது வந்துட்டு சோலார் செல், அப்புறம் அதோட அப்ளிகேஷன்ஸ் அண்ட் காமன் எமிட்டர், transmitter and அதோட essential feature and output characteristics, input characteristics and transistor functions as a switch explain. இது கூட இப்போதைக்கு தேவையில்லை. முடிஞ்சால் டைம் இருந்தால் பாருங்கள், உங்களால் படிக்க முடியும்னா பாருங்கள். 10th கொஷின் பார்த்துருங்க. 11th ஏற்கனவே சிஎஸ் குரூப் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம பசங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்க 11th ஸ்டாண்டர்டில் நீங்கள். ஸோ அதனால் தெரியும். பயாலஜி குரூப் எதுக்கு ஒரு டைம் பார்க்குறேன்னா பார்த்துருங்க, ரொம்ப ஈஸி தான். 12th வந்து பார்த்திங்கன்னா டி மார்கன்ஸோட ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் தியரம், இதுவும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் தான். அடுத்தது வந்துட்டு 14th கொஷினும் பார்த்துருங்க. சரியா. அடுத்தது கடைசி லெசன். இந்த லெசன்லேருந்து பெருசாக லாங் ஆன்சர்ஸ் கேட்டதில்லை அப்படின்னாலும் ஷார்ட் ஆன்சர்ஸ் நமக்கு வந்து 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ எல்லா 7 கொஷினுமே இம்பார்ட்டண்ட் தான், பார்த்துருங்க. ஒருவேளை உங்களுக்கு லாங் ஆன்சர் பார்க்கணும் அப்படின்னு தோணுச்சுனாலே நமக்கு வந்து பேசிக்காக அப்ளிகேஷன் அந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது இல்லையா. ஸோ ஜஸ்ட் நீங்கள் கதை படிக்கிற மாதிரி படிச்சுட்டு நீங்கள் ஆன்சர்ஸ் வந்து எழுதிடலாம். ஸோ இது செகண்ட் கொஷின் பாருங்கள், டைம் இருந்துச்சு அப்படின்னா. அதே மாதிரி டைப்ஸ் ஆஃப் ரோபோட்ஸ் பாருங்கள். அண்ட் 5th கொஷின் அதே மாதிரி கீ காம்பனன்ட்ஸ். ஓவரால் எல்லாமே சொல்லிட்டேன். ஸோ முடிஞ்சளவு இது ஒரு ஓவராலாக ஒரு இதாக பார்த்துருங்களேன், முடிஞ்சால் பாருங்கள். சரியா. முக்கியமாக ஃபஸ்ட்டு 2 மார்க்ஸை பாருங்கள் ஹாஃப் இயர்லி எக்ஸாமுக்கு. ரிவிஷனுக்கு வேணால் நீங்கள் லாங் ஆன்சர்ஸ் வந்து சும்மா ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டிங்கனாலே நீங்கள் வந்துட்டு அதை வச்சு நீங்கள் பேஜஸ் ஃபில் பண்ணிக்க முடியும். சரியா. பேசிக்கான ஒரு லெசன் தான் இது. சரியா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இதோட நம்ம இம்பார்ட்டன்ட் 2, 3 and 5 மார்க்ஸ் நம்ம சொல்லியாச்சு. ஃபர்ஸ்ட் வால்யூமை அஸ் வெல் அஸ் 6th லெசனை முடிஞ்சளவு தரவு பண்ணிடுங்க கண்ணா. ஏன்னா அதுதான் நமக்கு வந்துட்டு பேசிக்கே. 60% மார்க்ஸ் வந்து அங்கேருந்து தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வரும். 60-70% அங்கேருந்து தான். ரிமைனிங் 30லேருந்து ஒரு 40% தான் நமக்கு ரெஸ்ட் ஆஃப் த லெசன்ஸ். அதில் நமக்கு இம்பார்ட்டன்ட் மட்டும் பார்த்தாலே போதும். நம்ம சொன்ன மாதிரி ஹாஃப் வே, ஃபுல் வே ரெக்டிஃபையர், அடுத்த சில கொஷின்ஸ்லாம் நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அதை மட்டும் நம்ம பார்த்துட்டோம்னாலே பக்காவாக நம்ம வந்து மார்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வாங்கிடலாம். இங்கே மட்டும் இல்லை, பப்ளிக்குக்குமே இது தான். சரியா. நம்ம வந்து எதுக்கும் ஒரு சேஃப்டிக்காக தான் இன்னும் சேர்த்து கொஷின்ஸ்லாம் ரிவிஷனுக்கு அதுக்கப்புறம் பப்ளிக் வந்து கொடுக்குறோன்னு சொல்லியிருக்கோம். பட் இதுவே பேசிக்காக இதுவே போதும் தான். ஒரு 80 மார்க் வாங்கணும்னு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இப்போ சொன்ன கொஷின்ஸ் பப்ளிக்குக்கே வந்து பார்த்திங்கன்னா போதும் தான். சரியா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், விஷ் யூ ஆல் குட் லக் அண்ட் தட்ஸ் இட். தேங்க்யூ.